இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். இரண்டாவது சம்பவம் வந்து பேட்டில் ஆஃப் ஹர்ரா போர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹிஜ்ரி 63ஆம் ஆண்டு நிகழ்கிறது. சௌரா அஹ்லுல் ஹர்ரா அல்லது சௌரா அஹ்லுல் மதீனா, ரெவல்யூஷன் ஆஃப் தி பீப்பிள் ஆஃப் மதீனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மதீனா வாசிகள் வந்து ஹிஜ்ரி 63ஆம் ஆண்டு யசீத் வந்து அநியாயக்காரன், பாவி, கொடுங்கோலன், அவனுடைய ஆட்சியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ரீதியில் வந்து மதீனா வாசிகள் தங்களுக்குள்ளாலேயே ஷூராவின் அடிப்படையில் அப்துல்லா இப்னு ஹம்தலா அப்படிங்கிற ஒரு தலைவரை வந்து தெரிவு செய்து அவர்கள் வந்து தனியாக வந்து யசீதை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுக்கு மத்தியில் ஒரு தலைவரை நியமித்திருந்தார்கள். சோ யசீத் வந்து முஸ்லிம் இப்னு உக்குபா, அதாவது வரலாற்று புத்தகங்களில் இவருடைய பேர் வந்து முஸ்ரிஃப் இப்னு உக்குபா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்திருக்கிறாங்க. அதாவது இந்த முஸ்ரிஃப் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா துசு ஒலா துஸ்ரிஃப், அதாவது வரம்பு மீறக்கூடியவன் அப்படிங்கிற பொருளும் இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. சோ இந்த முஸ்லிம் இப்னு உக்குபாவுடைய தலைமையில 12,000 படை வீரர்களை வந்து மதீனாவை நோக்கி அனுப்புகிறான் யசீத். சுருக்கமா சொல்றேன், 12,000 படை வீரர்களை மதீனாவை நோக்கி யசீத் அனுப்பி வைக்கிறான். அந்த படையணியினருக்கு, அந்த தளபதிக்கு வந்து அவன் வந்து போறதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். என்னன்னா, நீங்கள் வந்து மதீனா வாசிகளுக்கு வந்து அறிவிப்பு செய்ய வேண்டும். என்னன்னா, நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும், யசீதுக்கு பையத் செய்து யசீதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் வந்து அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும். மதீனா வாசிகள் இந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் 3 நாட்கள் அவகாசம் கொடுங்கள், 3 days டைம் கொடுங்க. மதீனா வாசிகள் ஒருவேளை இந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் மதீனா வாசிகளுடன் நீங்கள் போர் புரியுங்கள். மதீனாவாசிகளுடன் போர் புரிந்து நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அதற்கு பிறகு உங்களுடைய படை வீரர்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், மதீனாவில் இப்பொழுது உங்களுடைய விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், மதீனா வந்து உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். அதாவது என்ன வேணாலும் பண்ணலாம், வெற்றி கொள்ளப்பட்டு விட்டால் நீங்கள் மதீனாவில் உங்களுடைய விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் என்று உங்களுடைய படை வீரர்களுக்கு நீங்கள் கட்டளை பிறப்பித்து விடுங்கள் சொல்லி யசீத் வந்து தன்னுடைய படை தளபதிக்கு அறிவுறுத்தி அனுப்பி வைக்கிறான். அதுபோல நடக்கிறது. அதாவது மதீனாவுக்கு போறாங்க, மதீனாவாசிகள் வந்து சரணாகதி அடைய மறுக்கிறார்கள். 3 நாட்கள் அவகாசம் கொடுக்கிறார்கள். 3 நாட்களிலும் அவர்கள் வந்து யசீதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த படையணியினர் தளபதியினுடைய கோரிக்கைக்கு வந்து செவிசாய்க்கவில்லை. ஆகையால் மதீனாவாசிகளுடன் போர் நடக்கிறது. போர் நடந்து மதீனாவாசிகள் தோற்கடிக்கப்பட்டு இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்றவுடன் 3 நாட்கள் வரை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவகாசமும் சொல்றேன், நான் இது சொல்ல மறந்துட்டேன், அவகாசமும் கொடுக்குறான். அதாவது 3 நாட்கள் மதீனாவை சூறையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமும் கொடுக்குறான். சோ அப்போ வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு 3 நாட்கள் மதீனா சூறையாடப்பட்டது. சொத்து சுகங்கள், பொருட்கள், வீடுகள் சூறையாடப்பட்டன. முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். ஆண்கள், பெண்கள் முதற்கொண்டு, குழந்தைகள் முதற்கொண்டு கொல்லப்பட்டார்கள். எல்லாவற்றுக்கும் உச்சமான விஷயம், முஸ்லிம் பெண்கள், சாலிகான மூமினான பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள். புரியுதுங்களா? இது வந்து நான் இப்போ அதாவது ஹிஸ்டரி புக்ல இருந்து, இப்னு கசீர்ல இருந்தும் இன்னொரு வரலாற்று நூல்ல இருந்தும் சம்பவம் வாசிக்கிறேன். இந்த சம்பவம் வந்து சமகால சர்வாதிகார இஸ்லாம் விரோத ஆட்சியாளர், கடவுள் மறுப்பு ஆட்சியாளர் அல்லது காஃபிர் ஆட்சியாளர்களுடைய போர் தொடுப்பிலும், இன்வேஷன் அண்ட் ஆக்குபேஷன் படையெடுப்பிலும் போர் தொடுப்பிலும் கூட இத்தகைய கொடுங்கோன்மைகளும் கொடூரங்களும் நிகழுமா அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே பார்வையாளர்களுக்கும் நமக்கும் எழுகிறது. புரியுதுங்களா? பார்வையாளர்களாகி உங்களுக்கு இந்த வரலாற்றை வாசிக்கும் பொழுது நிச்சயமா இந்த கேள்வி எழும். என்னன்னா, அந்த சம்பவத்தை வந்து இப்னு கசீர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த நாட்களில், அதாவது யசீதினுடைய படையணியினரால் மதீனா சூறையாடப்பட்ட இந்த நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 பெண்கள் கணவன் இல்லாமல் கர்ப்பவதியாக்கப்பட்டார்கள். அப்ப எத்தனை பேர் இவங்க இந்த யசீதினுடைய படை வீரர்கள் எத்தனை பெண்களை, முஸ்லிம் பெண்களை கற்பழித்திருப்பார்கள்? இது இப்னு கசீர் மட்டும் பதிவு செய்யல, இது வந்து வேற எந்த வரலாற்று புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இப்னு ஜாரீர் தபரி தாரீக் ருசுல் வல் முலூக், அதாவது தாரீக் தபரின்னு சொல்லுவாங்க, தாரீக் தபரியினுடைய 4ஆம் பாகத்தில் 372, 79வது பக்கம் வரை இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல் அல் காமில் ஃபி தாரீக் இப்னு அசீரினுடைய 3ஆம் பாகத்திலும் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஜுஹ்ரியினுடைய அறிவிப்பு வந்து சொல்லுது, 700 கண்ணியவான்களும் கிட்டத்தட்ட 10,000 பொதுமக்களும் கொல்லப்பட்டார்கள். பொதுமக்கள் யாரு? முஸ்லிம்கள். 10,000 பேர். இப்போ மதீனாவுல அல்லது ஏதோ ஒரு நகரத்துல 10,000 பேரை கொன்றாலே அது மிகப்பெரிய எண்ணிக்கை. 7 ஆண்டுகளாக சவுதி அரேபியா யமனில் வந்து தாக்குதல் தொடுத்து அப்பாவிகளை கொன்று, அந்த அப்பாவிகளை கொன்றவர்களுடைய எண்ணிக்கை 2000ஆக உயர்ந்திருக்கிறது. 2000க்கும் மேல அப்பாவி முஸ்லிம்களை கொண்டுட்டாங்க. அதுவே வந்து மிகப்பெரிய தொகையாக வந்து மனித உரிமை ஆணையம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லுது. அப்ப அன்றைய காலகட்டத்தில் வெறும் 3 நாட்களில் 10,000 பேரை வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய தொகை? இத்தனைக்கும் இவர்கள் முஸ்லிம்கள். ஜுஹ்ரி சொல்றாரு, 10,000 பொதுமக்களும் கொல்லப்பட்டார்கள். காட்டுமிராண்டித்தனமான படை வீடுகளில் புகுந்து பெண்களை பலாத்காரம் செய்தது. இது வந்து யசீதினுடைய ஆட்சியில. சோ மறுபடியும் சொல்றேன், இது அதாவது ஒருவேளை யசீதினுடைய பார்வையில மதீனாவாசிகள் வந்து பையத் செய்யாமல் கிளர்ச்சி செய்தார்கள் என்றே வைத்துக் கொண்டாலும், அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டல் வழங்கி இருக்கிறதா இல்லையா?
இஸ்லாத்தில் அதற்கான நெறிமுறைகளும் வரையறைகளும் இருக்கின்றனவா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே ஒரு போர் தொடுக்க செல்வதற்கு முன்னாலேயே எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து முஸ்லிம் படையணியினருக்கு வழங்குவார்கள் என்று உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். வரலாற்றை வாசித்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது மற்ற படையினர் மற்ற படைகள் போல் இஸ்லாமிய படை அல்ல. இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்குவார்கள். மரங்களை வெட்டக்கூடாது, பெண்களை தொடக்கூடாது, பெண்கள் என்னதான் உங்களை ஏசினாலும் உங்களை ப்ரோவோக் செய்தாலும், அதாவது இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்மெண்ட், இன்ஸ்டிகேட்டிங் ஸ்டேட்மெண்ட், ப்ரோவோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களை பார்த்து பெண்கள் சொன்னாலும் பெண்களை தொடக்கூடாது, குழந்தைகளை தொடக்கூடாது, சிவிலியன்ஸ் அதாவது போரில் பங்கெடுக்காத சிவிலியன்ஸை நீங்கள் தொடக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது, புறமுதுகு காட்டி ஓடுபவரை துரத்தி சென்று கொள்ளக்கூடாது, பாடியை அதாவது பூத உடல்களை அதாவது இறந்தவர்களின் உடலை வந்து மியூட்டேட் செய்ய அதாவது அவர்களுடைய உடல்களை சிதைக்க கூடாது. புரியுதுங்களா? ஒருவேளை உங்களுடைய எதிரணியினர் வந்து வெள்ளை கொடி உயர்த்தி நாங்கள் சமாதானத்திற்கு தயார் என்று உங்களை எதிர்ப்பதை நிறுத்திவிட்டால் அதற்கு பிறகு அவர்கள் போர் புரியவில்லை என்று தெரிந்தும் வரம்பு மீறி அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடாது என்று நான் இப்ப சொன்னது வந்து குறைவுதான். இன்னும் பல கைட்லைன்ஸ் அதாவது இன்னும் பல வழிகாட்டல்களை போருக்கு செல்வதற்கு முன்னால் வழங்குவார்கள். இத்தனைக்கும் வந்து காஃபிர்களையும் முஷ்ரிக்குகளையும் எதிர்க்கும் போர், காஃபிர்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் எதிரான போர்லேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறைவனை அஞ்சினார்கள். இந்த வரையறைகளை பேணி நடக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது யசீத் வந்து பண்ணியிருக்கிறது வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கை. முஸ்லிம்களுக்கு எதிராக வந்து அவனுடைய படையை ஏவி விடுகிறான். அதுல அவனுடைய படை சமகால அதாவது நம்மளுடைய வரலாற்றில் பொதுவான வரலாற்றில் பார்க்கும் பொழுது ஒரு நாத்திக படை, சிலுவை போராளிகள், காஃபிர்களுடைய படை அல்லது பிற சித்தாந்தங்களை மதங்களை பின்பற்றுபவர்களுடைய படைகள் கூட இந்த அளவுக்கு கோர சம்பவங்களை கோர தாண்டவங்களை நிகழ்த்துமா என்கிற அளவுக்கு கோரமாகவும் கொடூரமாகவும் மதீனாவில் அதாவது நபிகளார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மதீனத்து நபி மதீனாவில் வந்து இந்த சம்பவத்தை, இந்த கொடூரத்தை, மாபாதக செயலை, பெரும்பாவத்தை நிகழ்த்தி இருக்கிறான் யசீத். இந்த மதீனாவை பத்தி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இப்ப வாசிக்கிற அறிவிப்பு வந்து சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், நசாயி, முஸ்னத் அஹமது உட்பட இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களில் முக்கியமான ஆதாரப்பூர்வ ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதீனாவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. யார் இந்த நகருக்கு தீங்கிழைக்க நாடுவாரோ அவரை அல்லாஹ் நரகத்தில் போட்டு சொம்பை போன்று உருக்குவான். யார் மதீனாவாசிகளை அநியாயமாக பயமுறுத்துவாரோ அவரை அல்லாஹ் பயமுறுத்துவான். அவர் மீது அல்லாஹ்வின் சாபமும் வானவர்களின் சாபமும் மனிதர்கள் அனைவரின் சாபமும் உண்டாகும். மறுமை நாளில் அவர் இந்த பாவத்தில் இருந்து தப்பிக்கும் பொருட்டு எந்த ஈட்டுத் தொகையையும் அல்லாஹ் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது வந்து நபிகளார் வந்து மதீனாவை பற்றியும் மதீனா வாசிகளை பற்றியும் சிறப்பித்து கூறிய அந்த ஒரு சாக்ரோசாங்டான சீக்ரெட்டான அந்த ஒரு நகரத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் அடிப்படையில் இப்னு கஸீர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் மார்க்க அறிஞர்களில் ஒரு பிரிவினர் யசீதின் மீது சாபமிடுவதை அனுமதிக்கப்பட்டதாக கருதுகிறார்கள். மார்க்க அறிஞர்களிலே வந்து இந்த விஷயத்துல ரெண்டு கருத்து வேறுபாடுள்ள மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஒரு சார ஆனா எல்லாருமே வந்து யசீதை அநியாயக்காரன், கொடுங்கோலன், முஸ்லிம்களை ஆட்சி செய்வதற்கு சற்றும் தகுதி இல்லாம என்பதில் அனைவரும் உடன்படுகிறார்கள். ஆனா அவனை வந்து சபிக்க வேண்டுமா, வெளிப்படையாக அவனை சாபமிட வேண்டுமா அப்படிங்கறதுல வந்து அறிஞர்கள் வந்து கருத்து வேறுபாடு கொள்றாங்க. அதுதான் வந்து இப்னு கஸீர் வந்து பதிவு செய்யறாரு. இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் மார்க்க அறிஞர்களில் ஒரு பிரிவினர் யசீதின் மீது சாபமிடுவதை அனுமதிக்கப்பட்டதாக கருதுகிறார்கள். இதற்கு ஆதரவா வந்து இப்னு கஸீர் வந்து இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலினுடைய ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து பதிவு செய்யறாரு. அதாவது இமாம் அஹ்மத், அந்த சம்பவத்தை வந்து வாசிக்கிறேன். ஒருமுறை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலினுடைய மகன் அப்துல்லா அவரிடம் கேட்டார், யசீதின் மீது சாபமிடுவது குறித்த கட்டளை என்ன? அதற்கு அஹ்மத் இப்னு ஹம்பல் கூறினார், யார் மீது அல்லாஹ் சாபமிட்டுள்ளானோ அவன் மீது நான் எப்படி சாபமிடாமல் இருக்க முடியும்? பின்னர் அவர் இந்த வசனத்தை படித்து காட்டினார். அதாவது இந்த திருக்குர்ஆன் வசனத்தை வந்து படிக்கிறாங்க. நீங்கள் புறக்கணித்தால் உங்களிடமிருந்து இதை தவிர வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் பூமியில் குழப்பம் செய்து உறவுகளை துண்டித்து விடுவீர்கள். இத்தகையவர்களையே அல்லாஹ் சபித்துள்ளான். அவர்களை செவிடாக்கி அவர்களின் கண்களையும் குருடாக்கி விட்டான். திருக்குர்ஆனுடைய 47வது அத்தியாயத்தினுடைய 22, 23வது வசனம். இந்த வசனத்தை முன்னிறுத்தித்தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் வந்து சொல்றாங்க, யார் மீது அல்லாஹ் சாபமிட்டுள்ளானோ அவன் மீது நான் எப்படி சாபமிடாமல் இருக்க முடியும்னு சொல்றாங்க. பின்னர் மறுபடியும் அதாவது இந்த வசனத்திற்கு பிறகு அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாங்க, யசீது செய்ததை விட மிகப்பெரிய குழப்பமும் உறவு துண்டிப்பும் வேறு என்ன இருக்க முடியும்? புரியுதுங்களா? சோ இதை வந்து இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலினுடைய இந்த கூற்றம் வந்து அப்துல் ரசூல், அதாவது முஹம்மது இப்னு அப்துல் ரசூல் அல் பர்சஞ்சி அப்படிங்கிற ஒரு அஹ்லு சுன்னா அறிஞரும் தன்னுடைய அல் இஷா அலி அஷ்ரா துசா அப்படிங்கிற நூலிலும், இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி அப்படிங்கிற அறிஞர் வந்து தம்முடைய சவாயிகுல் முஹ்ரிகா அப்படிங்கிற நூலிலும் வந்து இந்த சம்பவத்தை அஹ்மத் இப்னு ஹம்பலினுடைய நிலைப்பாட்டை தங்களுடைய நூல்களில் வந்து பதிவு செய்துள்ளார்கள். சோ அதே மாதிரி தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாவை சேர்ந்த அறிஞர்களில் இப்னுல் ஜௌசி, அதாவது இப்னுல் கையும் அல் ஜௌசி, காதி அபு யாலா, அல்லாமா தஃப்தாசானி, அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ஆகியோர் யசீதின் மீது சாபமிடலாம் என்றும் கூறியுள்ளார்கள். அதுல வந்து ஒரு சில அறிஞர்கள் சாபமிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில அறிஞர்கள் வந்து வேண்டாம், சாபமிட வேண்டாம் என்றும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா
அனைத்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அறிஞர்களும் யசீதினுடைய அநியாயத்தையும் கொடுங்கோன்மையையும் சர்வாதிகார இஸ்லாம் விரோத அட்டூழியங்களையும் வந்து ஒருமித்த ஏகமனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய இன்னும் ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க, அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாக்கியத்தின் அடிப்படையில் யசீதின் மீது, ஏன்னா யசீத் அநியாயக்காரன் என்றால் நீங்க அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லும் பொழுதே இது யசீதுக்கும் பொருந்தக்கூடியதாக ஆகிவிடுகிறது. ஆகையால் நீங்கள் அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று கூறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யசீதினுடைய அந்த விவகாரத்தை பொறுத்தவரை. சோ அப்ப ஆனா எந்த நிலையிலும் வந்து யசீதை நியாயப்படுத்தவோ, யசீதுக்கு வக்காலத்து வாங்கவோ, யசீதை முட்டு கொடுக்கவோ, இந்த மாதிரி முனாஃபிக்தனமான நயவஞ்சகத்தனமான வேடதாரித்தனமான இன்று இருக்கக்கூடிய அறிஞர்களில் சிலர் செய்வது போன்று தங்களுடைய ஆதாயங்களுக்காக முட்டு கொடுக்கவோ, அவனை வந்து ரஹீமஹுல்லா என்று இறைவனுக்கே அடுக்காத இறைவனை கோபமுட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லவோ இல்லை. சோ இது மட்டும் இல்ல, அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சின்ன துணுக்கு தான், ஒரு சிறிய சம்பவம், வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு சிறிய சம்பவத்தை சொல்றேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய அவையில் ஒரு மனிதர் வந்து யசீதை நினைவு கூர்ந்தவாறு நம்பிக்கையாளர்களின் தலைவர் யசீத் அப்படின்னு சொல்றாரு. எப்படி? அமீருல் முஃமினீன் யசீத் அப்படின்னு சொல்றாரு. இதனை கேட்டு கடுமையாக கோபமடைந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ், யசீதை நம்பிக்கையாளர்களின் தலைவர் என்றா கூறுகிறீர், யசீதை பார்த்தா நம்பிக்கையாளர் அமீருல் முஃமினீன் சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு 20 கசையடிகள் வழங்குமாறு உத்தரவிட்டார். யசீதை பார்த்து அமீருல் முஃமினீன் சொன்னதுக்காக. இது வந்து எந்த புக்ல, எந்த வரலாற்று புத்தகங்கள்ல வரலாற்று புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, இப்னு ஹஜருல் அஸ்கலானி வந்து தன்னுடைய தஹ்தீப் அப்படிங்கிற புக்ல வந்து 4ஆம் பாகத்தில் 361வது பக்கத்தில் வந்து பதிவு செய்துள்ளார். அதுபோல ஹசனுல் பஸ்ரி, ஆகச் சிறந்த ஸலஃப் அறிஞர்களில் ஒருவரான, மூத்த ஸலஃப் அறிஞர்களில் ஒருவரான இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒருமுறை வந்து கேட்கப்படுகிறது. என்ன கேட்கப்படுகிறது அப்படின்னா, நீங்கள் உமையாக்களுக்கு எதிரான கிளர்ச்சியில் பங்கு பெறவில்லையே, அப்படி என்றால் நீங்கள் வந்து உமையாக்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹசனுல் பஸ்ரி அவர்களிடம் ஒரு முறை கேட்கப்பட்டது. அதற்கு ஹசனுல் பஸ்ரியினுடைய ரிப்ளை பாருங்க, ரெஸ்பான்ஸ் பாருங்க. நான் உமையாக்களை ஏற்றுக்கொள்வதா? அல்லாஹ் அவர்களை அழிக்கட்டும், அவர்கள் தானே நபி அவர்களின் புனித நகரத்தை 3 நாட்கள் வரை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கி அங்குள்ளவர்களை கொலை செய்தார்கள். அதாவது மதீனாவை 3 நாட்கள் வரை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அனுமதித்து அங்குள்ளவர்களை கொலை செய்தார்கள். புரியுதுங்களா? நப்தி கிப்தி படை வீரர்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று அனுமதி வழங்கினார்கள். நப்தி கிப்தி அந்த நீக்ரோ படை வீரர்கள், நீக்ரோக்களும் இதில் அடக்கம், நீக்ரோ படை வீரர்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கினார்கள். என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்களின் மீது தாக்குதல் தொடுத்து அவர்களை மானபங்கப்படுத்தினார்கள். பின்னர் அல்லாவின் வீட்டை முற்றுகையிட்டு அதன் மீது கல்மாரி பொழிந்தார்கள், தீ வைத்தார்கள். அவர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும், அவர்கள் மோசமான விளைவை சந்திப்பார்கள். இது வந்து ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்.